தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் சிட்லிங் கிராமத்தில் மலைவாழ் மக்கள் மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட மகப்பேறு பிரிவு தொடக்க விழா மருத்துவர் லலிதா தலைமையில் நடைபெற்றது. திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தொடங்கி வைத்த பின்பு உரையாற்றிய உச்சநீதிமன்ற நீதிபதி எம் சுந்தரேஷ், மருத்துவர்கள் ஏழை எளிய மக்களிடம் மனித நேயத்துடன் தொழில் தர்மத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் செயற்கையான விஷயங்களை விட மனிதர்கள் இயற்கையோடும் மண் மீதான நேசத்தோடும் இணைந்து வாழ பழக வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் நோக்கி சென்ற தெலுங்கானா மாநில பக்தர்களின் கார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சாலையில் குறுக்கே வந்த நபர் மீது மோதாமல் இருக்க கார் ஓட்டுநர் திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 5 பேரும் அதிர்ஷ்டவசமாக பெரிய காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பிய நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேலூர் நகர அரங்கில் நடைபெற்ற விழாவில் மத்திய அரசின் அலிம்கோ நிறுவனத்தின் சார்பில் 260 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 45.65 லட்சம் மதிப்பிலான 404 வகையான உதவி உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய ஆட்சித்தலைவர், இந்த உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகள் தங்களது அன்றாட தேவைகளை தாங்களே சுயமாக செய்து கொள்ள பெரிதும் உதவியாக இருக்கும் என தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் குந்துகால் கடல் பகுதியில் பவளப்பாறைகளை பாதுகாக்கவும் மீன்வளத்தை பெருக்கவும் 3D தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட செயற்கை பவளப்பாறைகள் கடலில் நிறுத்தப்பட்டுள்ளன. இயற்கை தளவாட பொருட்கள் கொண்டு கடல் நீரோட்டத்திற்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட இப்பாறைகள் ஸ்கூபா டைவர்கள் உதவியுடன் கடலடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் மாவடிக்கால் பகுதியில் உள்ள பாப்பான் கால்வாய் பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஜேசிபி இயந்திர உதவியுடன் பாதாள சாக்கடை சேகரிப்பு கிணறு அமைக்கும் பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அங்கு திரண்டனர். இப்பகுதியில் பாதாள சாக்கடை சேகரிப்பு கிணறு அமைத்தால் தங்கள் விவசாயம் பாதிக்கப்படுவதோடு சுகாதாரக்கேடு ஏற்படும் என கூறி அங்கிருந்த நகராட்சி அலுவலர்களிடம் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் போதைப்பொருள் தினத்தை முன்னிட்டு காந்தி மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆலோசகர் முருகன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருளால் ஏற்படும் குற்ற நடவடிக்கைகளை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே கரடிப்பாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அக்கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் போராட்டத்தின் எதிரொலியாக அந்த கடையை இன்று முதல் நிரந்தரமாக மூடுவதாக டாஸ்மாக் கடை அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து கிராம மக்கள் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மின்சார கோட்டை அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தற்காலிக மின்சார பணியாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்கள் தற்போது தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்களின் ஊதியத்தை நேரடியாக வழங்குவதோடு படிப்படியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதான வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் பேரணி நடைபெற்றது. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்திய விழிப்புணர்வு மாரத்தான் பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் துவக்கி வைத்து மாரத்தானில் பங்கேற்றார். மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஆளவயல் கிராமத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. ஆளவயல் தாவைக்கு கிளை கழகம் சார்பில் நடைபெற்ற இம்முகாமில் 52 தாவைக்கு நிர்வாகிகள் அரசு மருத்துவமனைக்கு ரத்த தானம் வழங்கி சிறப்பித்தனர். நாமக்கல் மாவட்ட குறைதீர்க்கும் கூட்டத்தில் ராஜவாய்க்காலில் முன்னறிவிப்பின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் பயிர்கள் கருகி வருவதாக கூறி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து விரைவில் தண்ணீர் திறக்காவிட்டால் 5000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளை திரட்டி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக விவசாயிகள் பகிரங்க எச்சரிக்கை விடுத்தனர்.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயில ஏதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் சிறப்பு குறைதீர்வு முகாம் நடைபெற்றது. அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கில் கல்லூரிகளில் சேரவும் மற்றும் கல்விக் கடன் பெறவும் இந்த முகாம் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.